பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர், நான் உங்களாக இன்றைக்கு பாருங்க, சூப்பர் நேச்சுரல் குறித்து உங்களோடு பேசுகிறேன். சூப்பர் நேச்சுரல் என்பது இயற்கைக்கு அப்பாலப்பட்ட அற்புதம் அப்படின்னு சொன்னால், மனுஷனுடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் அப்பாலப்பட்ட வெளிப்படக்கூடிய அற்புதம் தான் சூப்பர் நேச்சுரல். ஒரு முறை என் வாழ்க்கையில் நடந்தது. நாங்கள் திருமணம் பண்ணி ஒரு ஆண்டு இருக்கோம். எனக்கு ஒரு சாம்பு வண்டி, சின்ன வண்டி இருந்தது. அது ஒரு பெரிய கதை. ஆனால் சுருக்கமாக சொல்றேன், நானும் என் மனைவி உடித்துக்கு போவதற்காக ஆயத்தமாயிட்டேன். வண்டி மிதிக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆகலை. ஒரு சத்தமே வரல. தள்ளிக்கிட்டே போற ஒரு அவசரமான ஒரு கூட்டம், மாலை கூட்டம். தள்ளிக்கிட்டே போனா பெட்ரோல் பேங்க் இருக்கு, பந்துன்றான். தர முடியாது, நீங்க எடுத்துட்டு போங்க சார், ஒரு முக்கியமான மீட்டிங் சார், நீங்க பந்து சார், போங்க வெளியே போங்க அப்படி. உடனே பாருங்க, டக்குன்னு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. ரோமர் 4:17 அவர் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிறது. உடனே என்ன பண்ணேன், அந்த பைக்கை சாம்பு வண்டிய ஸ்டாண்டு போட்டு பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணி கையை வச்சேன். ஆண்டவரே, இல்லாத இருக்கிற போல அழைக்கிற ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணேன். மூடிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க மனைவி பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே சிபிஎம்ல இருந்தோம். அந்த அனுபவத்தை பாருங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே சோத்திரன்னா நீ பண்ற சோத்திர பார்த்தா வண்டி ஸ்டாப் ஆயிடும் போலம்மா, என்னம்மா சோத்திரம் பாடு, நல்லா உற்சாகமா பண்ணுமான்ட்டு வண்டியில உட்காந்து திருப்பி தோத்திரம். என்னாச்சு? இல்ல நடு நிக்க போகுது, நிக்காதம்மா, கம்முன்னு வான்னு சொல்லி மீட்டிங் போயிட்டு அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போனாங்க, கேட்டாங்க, என்ன லேட்டுன்னு கேட்டாங்க. இல்லை பெட்ரோல் இல்லை அங்கே கூட எங்கேயுமே. ஆமாம், பந்துன்னு சொன்னாங்க. அப்போ எப்படி வந்தீங்கன்னு கேட்டாங்க. விசுவாசத்தோட கொண்டு வந்த பைக் அப்படின்னு. அதில் ஒரு தம்பி டேங்க் ஓப்பன் பண்ணி குச்சேத்து குத்தி பார்க்குறான். உண்மையாக பெட்ரோல் இல்லை. அது மூலியமாக அவர் ரசிக்கப்பட்டான். பாருங்க, என் அன்புக்குரியவர்களே, கொண்டு வந்து கரெக்டாக ஒரு பெட்ரோல் பங்க் நிப்பாட்டுறேன், வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. பெட்ரோல் பங்க் வந்துடுச்சுன்னு பாருங்க, ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுதான் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாலப்பட்ட அற்புதம் உங்கள் வாழ்க்கையில செய்யணும்னா, அவர் இல்லாத வேலை இருக்கிறப்ப அழைக்கிற. சந்தேகப்படாம என்கிட்ட இல்லை, என்கிட்ட வரணும், நடக்கணும்னு சொல்லும்போது அந்த ஃபெய்த் ஆபிரகாம் கட்ட வைத்த. நீங்க ஃபெய்த்தை கட்ட வைத்து பேசிப்பார். அவர் இல்லாத வேலை இருக்கிறப்ப அழைக்கிற. உங்களாண்டு எது இல்லை, அந்தஸ்து இல்லை, வசதி இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, பேசு, கட்டாயம் வரும், நடக்கும். God bless you.